ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் இன்ஸ்டாகிராம் ஐடி திறந்தாலே ஃபுல்லாக மெசேஜஸாக தான் இருக்கும். அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்கேம் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கேம் மெசேஜ் பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன மெசேஜ்லாம் வந்திருக்கு, ஸோ எல்லாம் அவேர்னஸாக இருங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஐடியோட ஃபோட்டோவே என்ன இருக்குன்னா, தமன்னா ஃபோட்டோ வச்சு குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு ஐடி பேர் இருக்குது. இந்த மெசேஜ் வந்து எனக்கு எப்போ வந்துச்சுன்னா கரெக்டாக 28 அக்டோபர் மாதமே வந்துடுச்சு இந்த மெசேஜஸ்லாம். நான் அப்போ எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லா மெசேஜஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் டியர்னு அனுப்பிச்சிருப்பாங்க. நானும் ஹாய் அனுப்பிச்சிருப்பேன். ஐ எம் திவ்யஸ்ரீ, உங்கள் நேமுங்க. நான் வந்து முத்துன்னு அனுப்பிச்சிருப்பேன். யூ ஸ்டடிங் யார் ஜாப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து ஸ்டடிங்னு அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. யூ ஃப்ரம்னு கேட்டிருப்பாங்க 28. நான் 29 தான் சொல்லியிருப்பேன், சென்னைன்னு. குட் மார்னிங் டியர் நம்ம அனுப்பிச்சிருப்பாங்க. நானும் குட் மார்னிங் அனுப்பிச்சிருப்பேன். உங்கள் ஏஜ் என்னங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் 18 அனுப்பிச்சிருப்பேன். யூஆர் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காப்பா இப்படின்னு கேட்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. சரி, இவங்க வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுகிறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னதுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். எல்லாமே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 1ஆம் கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுற அப்படின்னு. நான் 2ஆம் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஃபேக் அக்கௌண்ட் வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, வேறு வேலை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன நான் கேட்டிருப்பேன், அவங்க வந்து யூ ஆர் ஸோ க்யூட்டுன்னு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்ததுக்கு இருப்பேன். அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வராங்க, யூ ஆர் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காப்பா, அதே மெசேஜ் திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு நான் திருப்பி சொல்லியிருப்பேன், சி மூடு, வாயை மூடிட்டு போடா, லைஃப்பில் உருப்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் திருப்பியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு வீடியோஸ் அமைச்சிருப்பாங்க. அது பாருங்கள் எப்படிங்க இருக்குது, உங்கள் ஆர்ட் பிக்ஸ் பார்க்கலாமாங்க இப்படி மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே நான் வந்து ஃபோனை வந்து எங்கள் அக்காகிட்ட கொண்டு போனேன். அப்புறம் எங்கள் அக்காவும் நானும் தான் பேசிகிட்டு இருந்தோம் மெசேஜ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பார்க்குறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. திருப்பி ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லி திருப்பி அவங்க இப்போ மாதிரி பயப்படுறாங்களான்னு பார்க்குறதுக்காக நான் வீடியோ போட போகிறேன், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கு திருப்பி அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. நானும் சொல்லிடுவேன், வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இந்த மெசேஜஸ்லாம் கன்ஃபார்ம் நான் வந்து வீடியோ போட போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கும் அவங்க சரிங்கன்னு தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. திருப்பி அவங்க ப்ளீஸ் அனுப்புங்க அப்படியே தான் கேட்டுருந்தாங்க ஃபுல்லாகவே. நான் இப்படி ஃபேக் அக்கௌண்ட்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் மெசேஜ் போட்டேன், சும்மா எல்லாருக்கும் இப்படியே தான் மெசேஜ் பண்ணுறியா, ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட போல, அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த மெசேஜுமே வரல. நானும் அந்த ஐடி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஆப்ஷன்ஸ்லாம் தொட்டு இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஐடியா. இப்போ அவங்க கேட்ட ஃபோட்டோஸ் எதாவது நான் சென்ட் பண்ணி சும்மா எப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேன்னா அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்குது நிறைய. இது மாதிரி நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்படி தான் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கோம். நான் நிறைய மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோஸில் இதே மாதிரி ஒரு மெசேஜஸ் வந்திருக்கும். இது எனக்கு வந்து 3rd டைம் நினைக்கிற மாதிரி மெசேஜ் வந்தது. உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி மெசேஜஸ் வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது மெசேஜ் யாராவது உங்களுக்கு பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது மெசேஜஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஐடியை யூஸ் பண்ண முடியாது அவங்களால. ஃபேக் ஐடின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே அந்த ஐடிக்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க. பட் இது மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது சென்ட் பண்ணிடாதீங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. எனக்கு இது மாதிரி மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.